வாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம் வேண்டாம் முன்னேறடா. வாழ்வது என்றும் உண்மையே, வளர்வது என்றும் நன்மையே, தாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம் வேண்டாம் முன்னேறடா. வாழ்வது என்றும் உண்மையே, வளர்வது என்றும் நன்மையே, தாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம் வேண்டாம் முன்னேறடா. முன்னேறடா 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 முன்னேறடா, வாழ்வது உண்மையே. வெற்றியின் பாதை தெரியுதடா, வீணர்கள் கோட்டை சரியுதடா. வெற்றியின் பாதை தெரியுதடா, வீணர்கள் கோட்டை சரியுதடா. எட்டு திசையும் கொண்டாடவே எகிரி பாய்ந்தே முன்னேறடா. முன்னேறடா 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 முன்னேறடா, வாழ்வது என்றும் உண்மையே. வீரனை தோல்வி நாடாது, தேங்கையும் பதுங்கி ஓடாது. வீரனை தோல்வி நாடாது, தேங்கையும் பதுங்கி ஓடாது. வாகையே நீரும் கூடாது, வாழ்ந்திடலாமோ முன்னேறடா. முன்னேறடா 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 முன்னேறடா, என்றும் உண்மையே, வளர்வது என்றும் நன்மையே, தாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம் வேண்டாம் முன்னேறடா. முன்னேறடா முன்னேறடா. அண்ணா, எங்க மல்லிப்பூ செண்டு? அடடா, மறந்துட்டேன் மாலதி. ஓஹோ, இன்னைக்கு கூட வெறும் கையோட தான் வந்துட்டியா? இரு, அம்மா கிட்ட சொல்லி. என்ன சொல்லுவேன்? அண்ணா திருட்டு. அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்க அண்ணனை சும்மா விட்டு விடுவாங்களா? சொல்லத்தான் சொல்லுவேன். என் தங்க கட்டி இல்ல, என் அருமை தங்கச்சி இல்ல. இல்ல, இப்பவே போய் இத பார், நாளைக்கு நிச்சயமா மல்லிப்பூ தோட்டத்தையும் முன்னால கொண்டு வந்து. சரி, நாளைக்கு ஏமாத்தனே, நீ என்ன கெஞ்சினாலும் நடக்காது, தெரியுமா? அப்படி வந்து ஏமாத்திடுவேன் தங்கச்சி. சரி வா. நான் பார்க்கவில்லை என்றா நினைக்கிறேன்? அம்மா, நான் வந்தது உனக்கு எப்படி தெரிந்தது? உன் குறும்பு தந்திரம் எல்லாம் கண்டுபிடிக்க 1000 கண்கள் இருந்தாலும் போதாது. எங்கிருந்து வருகிறாய்? சொல்லு, எங்கிருந்து வருகிறாய்? அம்மா, அண்ணா திருட்டுத்தனமா கத்தி சண்டை செய்யறாம்மா. இல்லையம்மா, பொழுதே போகவில்லை, விளையாடலாம்னு மாமா வீட்டுக்கு போயிருந்தேன், அவ்வளவுதான். போய், எல்லாம் போய். அம்மா போனது கத்தி சண்டைக்குதான். ராஜா, நீ இன்னும் சிறு குழந்தையா? உன்னை அடித்து மிரட்டி வீட்டில் அடைத்து வைத்து நெருப்போடு விளையாடுவது கத்தியும் சிலம்பும் என்றா கேட்க மாட்டேன் என்கிறாய். அப்படி இல்லையம்மா, வாழ் பயிற்சியும் ஒரு கலை, அதை கற்பது தீமையே இல்லையம்மா. மாலதி வா, எனக்கு பசிக்கிறது. மாலதி, அவனுக்கு சாப்பாடு போடாது. வர வர என் சொல்ல கேட்பதே இல்லை. அம்மா, இதென்ன அர்த்தமில்லாத கண்டிப்பு? என் தந்தை நாட்டுக்கே புகழ்பெற்ற பெரிய வீரர் இல்லையா? அவர் காட்டிய வழியே செல்லும் உரிமை எனக்கு இல்லையா? ராஜா, அவருடைய குணங்களும் வேண்டாம், அவருக்கு நேர்ந்த கதி உனக்கு நேரமும் வேண்டாம். அமைதியா இப்படியே வாழ்ந்தார், அதுவே போதும். என்னம்மா,
தந்தையின் பெயரை நிலைநாட்ட வேண்டியது மகனின் கடமை இல்லையா? இந்த பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு பணிந்தே ஆக வேண்டும். சரிதானம்மா? இல்லடா அண்ணா, போற என்ன இஷ்டம். நான் எங்க போனாலும் உனக்கு என்ன? சீக்கிரம் போடுறா, போடுறா எல்லாருக்கும் போடும். உனக்கு கல்யாணி ராகத்தை சொல்லி கொடுத்தா வராது, ஆரோட வரணும் சொல்லி தரேன், அதை சாதம் பண்ணு. சரி, இதெல்லாம் வேண்டாம், நான் சொல்றபடி செய். சரிகம பதனிசானா எழுந்துரு, சாணி தப்ப மகரிசானா உட்காரு. எங்க இப்படியே சாதம் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பா என்ன என்ன ரெண்டு கடலை கொடுத்துட்டு கடலையை துங்கக்கூடாது, தொண்டை கட்டி போகும். தொண்டை இருந்தாலும் கட்டுறதுக்கு ஐயோ கால் வலிக்குது. இது சங்கீத சாதகம் இல்ல, என் உயிருக்கே வாதகம். சரிகா பதனிதா சரிதா மகரிதா சரிகா பதனிதா சரிதா மகரிதா சரிகா பதனிதா சரிதா மகரிதா சரிகா மகரிதா சரிகா பதனிதா சரிதா மகரிதா. சிரிப்பா மண் சாணத்தை போடுற, உனக்கு சிரிப்பு வருது. கொஞ்சமா சங்கீத ஞானம் இருந்தா தெரியும். எனக்கா சங்கீத ஞானம் இல்ல? கண்ணால் காண்பதும் பொய்யே, இரு காதால் கேட்பதும் பொய்யே. எங்க அப்பா சொன்ன ரவா சாரியில உங்ககிட்ட இருக்கு, எனக்கு இல்லையே. மாலதி, நமக்கு நடக்காது. ஏன் சார்? நாகத்துல சக்கரவர்த்தின்னு பேர் வாங்கணுமா? அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம். நாம் பேரு வாங்க போறதும் இல்ல, நமக்கு கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. அத்தா, இப்படி செய்தா என்ன? எப்படி அருமையான யோசனை. எங்க அப்பா இதை கண்டிப்பா ஏமாத்த அந்த வந்துட்டாரு. சீக்கிரம் ஏதாவது பலம் தெரிஞ்சதாவா? கச்சேரியே பண்ணுவப்பா. இப்போ கச்சேரி பண்ணுவியா? ராகங்களை அலசுவேன். எங்க அலசு? நான் கல்யாணி ராகத்தை நல்லா பாடிவிட்டா மாலதி எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தியா? கண்டிப்பா பண்ணி தரேன். ஆரம்பிக்கலாமா? யார கேட்டேன்? உங்களை தப்பா. ஏன்டா இப்படி கத்துற? தொண்டையை சரிப்படுத்திக்கிட்டேன். நடக்கட்டும். கண்ணால் காண்பதும் பொய்யே, இரு காதால் கேட்பதும் பொய்யே. கண்ணால் காண்பதும் பொய்யே, இரு காதால் கேட்பதும் பொய்யே. உண்மைக்கு திரை போட்டு மூடும், பொருள் ஒன்றை வேறொன்றாக காட்டும். உண்மைக்கு திரை போட்டு மூடும், பொருள் ஒன்றை வேறொன்றாக காட்டும். கண்ணால் காண்பதும் பொய்யே, இரு காதால் கேட்பதும் பொய்யே. நன்றாக எண்ணி பாராது, நீ மண்டூகமாக கூடாது. நன்றாக எண்ணி பாராது, நீ மண்டூகமாக கூடாது. நீ மண்டூகம், நீ மண்டூகம், நீ மண்டூகம், மண்டூகம் 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 மண்டூகமாக கூடாது. மண்ணீதில் வெளுப்பானதெல்லாம் நீ வாயாரவே உண்ணும் பாலாகிடாது. மண்ணீதில் வெளுப்பானதெல்லாம்
நடுவீதியிலே உங்க ஆட்டம். இங்கேதானே உனக்கு குதிரை ஓட்டம். குறுக்க வரிய கண்ணு இல்ல? உனக்குதான் அந்த கண் இல்ல, இந்த குதிரை கூடவா இல்ல? யாய் குட்டி, யார் நீ? ஏமட்டி, நீ யாரு? போதும் நிறுத்துங்க. யாரிடம் உங்கள் கேலியும் சிரிப்பும்? போதும் நிறுத்து. யாரிடமும் துள்ளலும் துடிப்போம். நான் யார் தெரியுமா? என் நாட்டு சேனாதிபதி புலிகேசி. இவர் யார் தெரியுமா? இந்த கூட்டத்துக்கே அதிபதி மாலதி, ஆணவத்தை அடக்க வந்த அல்லிராணி. என்ன அகங்காரம், என்ன அதிகாரம்? என்ன சொன்னேன்? உங்களை எல்லாம் என்ன செய்யறேன் பாருங்க. அல்லிராணி, உனக்கு தகுந்த அர்ஜுனன் நான். மாலதி, ஆஹா, அருமையான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பருவம், பருவத்துக்கேற்ற கர்வம். ஆஹா, வா இப்படி. என் பதுமையை, உன் பார்வையிலே உள்ள புதுமை என்னை அடிமையாக்கிவிட்டது. என் ஆசைக்கு இணங்கிவிடு அன்னமே, உன்னை என் அரசி ஆக்குகிறேன். வா வா. யாரா நீ? உன்னை போன்ற நீச்சர்களுக்காக பிறந்திருக்கும் யமன். என்ன சொன்னேன்?
ரகுபதி, அவன் பிடிபட்டானா? இல்லை, தப்பி ஓடிவிட்டான். தப்பி ஓடிவிட்டான். இதை சொல்ல உனக்கு வெட்கமில்லை? எங்கே போனாலும் வீட்டிற்குத்தானே வர வேண்டும் என்று அவன் வீட்டை சுற்றி காவல் வைத்திருக்கிறேன். சேனாதிபதி, என்ன அது? மலேசியா நாட்டிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. அந்த நாட்டு யுவராணி நம்ம நாட்டுக்கு விஜயம் செய்கிறார்களாம். ஓஹோ, அப்படியா? தகுந்த மரியாதையுடன் அமோக வரவேற்பு அளிக்க வேண்டும். இந்த செய்தியை உடனே மன்னரிடம் தெரியப்படுத்து. அப்படியே. ரகுபதி. சேனாதிபதி, மலைய நாட்டு யுவராணி, அழகிலே அப்சரஸ், நாட்டியத்திலே ஊர்வசிக்கு ஈடு சொல்லலாம். அப்படியா? மலைய மன்னருக்கு அவள் ஒரே மகள். அவளே நாளை மகாராணி. அவர்களை மணந்து கொண்டு யார் யாரை மனம் செய்து கொள்ளப் போகிறார்கள்? யாரையா? இதென்ன கேள்வி சுந்தரி? கல்யாணம் எனக்குத்தான். எனக்கு பிடித்த சுந்தரியைத்தான். உல்லாசமாகவே எல்லோரும் காணவே கல்யாணமாக வேணுமே. ஒன்றாய் சேரும் நாளை உன் சொல்லால் இந்த வேளை உள்ளம் கண்டு இன்பம் கொண்டு ஆடி பாடுவே. உல்லாசமாகவே எல்லோரும் காணவே கல்யாணமாக வேணுமே. நமது உறவை உணரவே. உல்லாசமாகவே எல்லோரும் காணவே கல்யாணமாக வேணுமே.
மெதுவாக பேசு. சிப்பாய்கள் என்னை பிடிக்க சமயம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா, இந்த விபரீதம் எல்லாம் நேரக்கூடாது என்றுதான் கத்தி சிலம்பு ஒன்றுமே வேண்டாம் என்று உன்னையோ முறை எச்சரித்தேன். கேட்டாயா? என்னம்மா, கண்ணெதிரே தங்கிய வம்புக்கு இழுத்தார். எந்த அண்ணன் பார்த்துக் கொண்டு சும்மா இருப்பார். அதில்லை ராஜா, யாருடன் விராதை என்று பயந்தேனோ தானா சண்டை போட வேண்டும். நாளை முதல் எங்கள் வீரம் தீரம் கலை கானம் எல்லாம் கண்குளிர கண்டு கழியுங்கள். மகிழ்ச்சி. நான் வருகிறேன். பாரத நாட்டு வீரர்களே, பண்பு மறவாத அன்பு மக்களே, மாட்சிமை தங்கிய மலைய நாட்டு யுவராணி பாரத நாட்டு வீரம் கலை எல்லாம் கற்க வீரப்போட்டி ஒன்று மகாராஜா ஏற்பாடு செய்திருக்கிறார். வீரமும் தீரமும் உள்ள இளங்காளைகள் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரலாம். பொதுமக்களே, மேன்மை தங்கிய மலாயா நாட்டு யுவராணி திருமதி சித்திரலேகா தேவி நமது நட்பை இன்று பாரத நாட்டுக்கு விஜயம் பாராட்டி நடத்தப்படும் வீரமும் துணிச்சலும் உள்ள பாரத வீரர்களை பங்கெடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற வீரரை இளவரசியாரே கௌரவித்து
ஏய் தாத்தா, உனக்கு இருக்கு இந்த போட்டி. ஒரே வெட்டு, உன் தலை உருண்டடும். பேசாம வீட்டுக்கு போ. தாடி நிறைச்சாலும் என் கலை நிறைக்கல தம்பி. உடம்பு தளர்ந்தாலும் உள்ள இரும்புதான். மனுஷன் வயசு மனசை பொறுத்துன்னு தெரியாதா? நான் கிழந்தான் தம்பி, ஆனா நல்ல பழுத்த பழம். வா, காட்டு உன் வீரத்தை, ஒரு கை பார்க்கலாம். இதற்காட்டு உன் வீரத்தை. இறங்கி வா. தவித்திடலாமோ அல்லை தவி
தவித்திடலாமோ பெண்ணிலவே நில்லு உன் எண்ணம் என்ன சொல்லு தன்னை மறந்தே உன்னை நின்றே தவித்திடலாமோ அள்ளி தவித்திடலாமோ எல்லாரும் கேளுங்க. ராஜகுமாரிக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. ராஜாவை என்ன வேணா செய்யுங்க. சேனாதிபதிக்கு வேண்டியது யுவராணி, நமக்கு வேண்டியது நகையும் பொருளும் தான். புரிஞ்சுதா? எல்லாரும் போங்க. ரகுபதி, சேனாதிபதி, கத்தி கட்டாரிகளை அவர்கள் விற்கிறார்கள் இல்லையா? ஆமா, அதுதான் வியாபாரம். நாட்டை சேர்ந்தவன் அவைகளை விலை பேசி வாங்கினான். புரிந்து விட்டது. இதோ
ஒரு நொடியில் செய்து முடிக்கிறேன். உத்தரவு. தங்கம் என் ஆசை தங்கம், திக்கு திசை தெரியாத கடல் நடுவிலே சுக்கானம் இல்லாத படகு போலே சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன். பாதையில் நான் கண்ணை வச்சு பார்த்து பார்த்து ஏங்குவதாலே, பார்த்து பார்த்து ஏங்குவதாலே பல பேரும் குசு குசு என்று பரிகாசம் பண்ணுகிறாங்க, பரிகாசம் பண்ணுகிறாங்க. கரைகாணா கடலின் அலையில் கண்ணேவும் கூந்தலை கண்டு, கண்ணேவும் கூந்தலை கண்டு இரவெல்லாம் உன் நினைவாக இருந்தேனே கண் தூங்காமல், இருந்தேனே கண் தூங்காமல். ஆசை தங்க என் ஆசை தங்க மரபேனா ஆம்பள சிங்க காசை நான் தேடி வந்து கட்டி கொள்ளுவேன் தங்க, கட்டி கொள்ளுவேன் தங்க. மோசம் பண்ண அரசனும் இல்லே உன் மாமா, பாசத்தோடு உன்னை தேடி பறந்தோடி வருவேன் அம்மா. ஆசை தங்க என் ஆசை தங்க, ஆசை தங்க என் ஆசை தங்க. ஆசை மாமா என் ஆசை மாமா, தலைமேலே தாவர மாமா, பாசங்கள் நூலா என்னில் மறந்து போனதே மாமா, மறந்து போனதே மாமா. நாடு செழிப்பதெல்லாம் ஏர்முனையாலே, புது ஏடு பிறப்பதெல்லாம் எழுதுகோல் முனையாலே. இந்த இருமுனைக்கு பாதுகாப்பு எதனாலே, 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 இதனாலே இதனாலே இதனாலே. இதனாலே இதனாலே இதனாலே, இதனாலே இதனாலே இதனாலே. ஆரை தட்டி நிமிர்ந்து நின்று போர் முனைக்கு ஓடி சென்று வீரனாக வாழ்ந்திடலாம் இதனாலே. ஆரை தட்டி நிமிர்ந்து நின்று போர் முனைக்கு ஓடி சென்று வீரனாக வாழ்ந்திடலாம் இதனாலே, இதனாலே இதனாலே. வீரமில்லா ஆண்கள் மட்டும் வீட்டில் உள்ள சமையல் கட்டில் காய்கறியை நறுக்கிடலாம் இதனாலே. வீரமில்லா ஆண்கள் மட்டும் வீட்டில் உள்ள சமையல் கட்டில் காய்கறியை நறுக்கிடலாம் இதனாலே, இதனாலே, இதனாலே.
இதனாலே 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 பேருந்துமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, ஒரு குழந்தையும் காணமே. சரி, எல்லாரும் கேளுங்க. இந்த நாடு நலம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் வீரர்களாக சூரர்களாக ஆக வேண்டும், விவேகிகளாக வேண்டும். நாட்டுக்கு தேவையானது கத்தி, நாட்டை ஆளுவது புத்தி, நாம் விற்பது கத்தி. நாம் புகட்டுவோம் நல்ல புத்தி. யாருக்கு பெண்ணை புத்தி புகட்ட போகிறாய்? இல்லாதவங்களுக்கு. தம்பி, நீ கத்தி விற்பது உரத்த தலைக்கு கொடுத்த விலைக்கு. நமக்கு பல ரக போர்வாட்கள் தேவை. உங்கள் தேவைக்கு தகுந்தபடி இருக்கும் எங்க தேவை. வாங்க சோவை. வாங்க 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 பாருங்க. வாங்க வாங்க வந்து பாருங்க, அகந்திராதீங்க. பாத்தீங்களா, இது சூழ் கத்தி, இது சொருகு கத்தி, இது பட்டா கத்தி, பளபளா கத்தி, இது மீன் கத்தி. விட்டு அப்படி பறந்து விட்டும். பாத்தீங்களா, ஈட்டி இது அப்படி மாட்டி. என்னையா அது? கத்தி வாங்குறதுக்குள்ள உயிரை எடுத்துற போல் இருக்க. ஐயா ஐயா, நம்ம ஏமாந்துட்டாமே. ஆளை கண்டு பயங்காத ஊருகா மாலை போல் இருக்குது. வாய் பேச்சு வீரரு. இந்தாங்க, இத வாங்கிக்க. சரி சரி, எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன். விலையை சொல்லுங்க. பச்சை ரோஷம் வந்துருச்சு. வந்துருச்சு. இந்த கரையே காலி பண்ணி கொடுத்துறேன். 5000 வராகன் கொடுங்க. 5000 என்ன, 6000 தரேன். இதோ பார் பணம். என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. கொட்டுங்க அப்படி, கொட்டுங்க, கொட்டுங்க. இந்த கடைக்கு யார் முதலாளி? நான் தான். இல்ல ராஜா. ஓ அப்படியா? பணத்தை கொடுத்துட்டு போங்களேன். இந்தாங்க. என்னது? நான் பக்கத்து நாட்டை சேர்ந்தவன். உங்க பேரை கேட்டு இந்த கத்தியெல்லாம் வாங்கிட்டேன். இது 6000 வராகம். கத்தியெல்லாம் கொடுங்க. சரி, அப்படியே. ஒரு மயிலை போல இருந்தது. என்ன அசைவு, என்ன நெளிவு! இதற்கு நாங்கள் என்ன பரிசு கொடுக்க வேண்டும்? மகாபிரபு, தாங்கள் அனுமதி கொடுத்தால். மறுப்பே கிடையாது, எது வேண்டுமானாலும் கேளுங்கள். உங்கள் வருங்கால சேனாதிபதியை எங்கள் நாட்டுக்கு விருந்தாளியாக அனுப்ப வேண்டும். நல்ல யோசனை, அப்படியே செய்கிறேன். இப்பொழுதே ராஜாவை அழைக்கிறேன். அழைத்து விட்டேன். ஆனால் யுவராணியோடு போவதற்கல்ல, அரசாங்க கைதியாக. அரசாங்க கைதியா? என்ன காரணம்? ராஜா நீங்கள் நினைப்பது போல் அல்ல, நயவஞ்சகன், ராஜ துரோகி. ராஜ துரோகி? ஆமா, நாட்டை காட்டிக் கொடுக்க திட்டம் போட்டு பிடிபட்டான். பொய், சுத்த பொய். இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. மகாராஜா, அவர் கனவில் கூட உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டார். அவர் குணம் எனக்கு நன்றாக தெரியும். புலிகேசி, இது ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை? அனாவசியமாக இம்மாதிரி சிறு விஷயங்களை உங்களுக்கு தெரிவித்து சொல்லிக் கொடுக்க கூடாது என்றுதான். மகாராஜா, இது அக்கிரமம். ஆமாமா, அநியாயமாக ஒரு வீரரை கைது செய்வது உங்கள் நாட்டுக்கே அகௌரவம். ராஜாவை விடுதலை செய்யுங்கள். செய்ய வேண்டியதா? மன்னிக்க வேண்டும் யுவராணி, இது எங்கள் சொந்த விஷயம். எங்கள் அரசியலில் அந்நியர்கள் தலையிடுவது அவ்வளவு உச்சிதம் அல்ல. இந்த துரோகியை சிறுவில் தள்ளுங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? போங்கள். எனக்கு எல்லாம் விளங்கிவிட்டது யுவராணி. புலிகேசியிடம் வாதாடி பலனில்லை. தந்திரமே சிறந்த சாதனம். வஞ்சத்தை நயவஞ்சகமாகவே வெல்ல வேண்டும். நான் வருகிறேன். எவனுமே உயிரோட வெளியே போனதில்லை. தம்பி, இதோ பாரு, அவனும் சிவாஜி அண்ணே. அண்ணே, அந்த பாருங்களே, எல்லா மரமும் நவந்து வருது. ஒண்ணுன்னா வருது. ஆமா அண்ணே, பூதம் பூதம் தம்பி,
பாறையெடு வானம் பாடி தானாகவே கானம் பாட வந்திருக்கிறதா? இல்லை, பிராணதானம் கேட்க. அதை பற்றி உன் அன்னையிடம் தான் விவரமாக சொல்லிவிட்டேனே. இனி முடிவு செய்ய வேண்டியது நீ. முடிவு செய்து கொண்டுதான் வந்திருக்கிறேன். அப்படியா? மெச்சுகிறேன் உன்னை. உன் வீடு தேடி வந்த அன்றே உடன்பட்டிருந்தால் உன் அண்ணனுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா? இப்போதும் பரவாயில்லை. இரும்பு மனமும் துரும்பாகிவிடும் என்றால் நீ நம்பு. கொஞ்சம் மொழி அஞ்சுகமே, கொடுத்திடு இன்ப சுகமே. நெருங்காதே, முதலில் ராஜாவை விடுதலை செய். என்ன மாலதி, விடுதலை செய்யாமல் இருப்பேனா? என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ராஜாவை விடுதலை செய்கிறாயா இல்லையா? சரி, யாரங்கே? உடனே ராஜாவை விடுதலை செய். வா மாலதி, ஆசையோடு ஆனந்தமாக. பிரபு, யார் அது? சமயம் தெரியாத சண்டாளர்கள். அத்தா, இவனும் இன்னும் சிலரும் ராஜாவை விடுவிக்க பலாத்காரத்தை கையாண்டார்கள். பலருக்கு பலத்த காயம். இவன் மட்டும் பிடிபட்டான். யார் இவன்? அதை கேட்க நீங்க ராமருக்கு அனுமான் எப்படியோ அதே மாதிரி ராஜாவுக்கு நான். மூடு வாயை, அதிக பிரசங்கி. உன் வாளை ஒட்ட நறுக்கி விடுகிறேன். ராஜாவுக்கு தரும் தண்டனையை இவனும் பெறட்டும். முடியாது. என் அத்தானுக்கு எதுவும் நேரம் விடமாட்டேன். ஓஹோ, இந்த அயோக்கியன் உன் அத்தானா? கள்ளிக்கேற்ற கள்ளக்காதலனா? அப்போது நிச்சயம் கவனிக்க வேண்டியதுதான். இழுத்துச் செல்லுங்கள். அத்தா, மாலதி, அத்தா, மாலதி, அத்தா, மாலதி, அத்தா, அத்தா. உன் அத்தான் இனி செத்தான். சண்டா, வா. மாலதி, உன் மனதை மாற்றிக்கொண்டால் இந்த மாளிகையே உனக்கு இன்பலோகம். இல்லாவிட்டால் இதுவே கடும் நரகம். தெரிந்து கொள். மாட்டேன், நான் போகவே மாட்டேன். அந்த நாட்டை சாகிறதை விட சொந்த நாட்டை சாகிறதே மேலு. நாம இங்க இருந்தா தப்பவே முடியாது. இவங்களோட மழையா போயிட்டா அந்த இளவரசியோட உதவி நமக்கு கிடைக்கும். எப்படி? நல்ல வழி. உள்ள வாங்க,
சேனாதிபதி விஜயனுக்கு என்ன எழுத வேண்டும்? ராஜத்ரோகம் செய்துவிட்ட கைதி ஒருவன் சிறையிலிருந்து தப்பி ராஜகுமாரி கப்பலில் அங்கு வருகிறான் என்று. அவன் பெயர் அடையாளம் எல்லாமாக எழுது. என்ன? பாரத நாட்டிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? இந்த நாட்டு யுவராணிக்கு ஒரு கைதியின் மீது காதலா? அவன் தப்பித்து நம் நாட்டுக்கு வருவதா? வரட்டும். சிப்பாய், அரசகுமாரி வரும் கப்பலில் சில கைதிகள் வருகிறார்கள். அவர்களுடன் ராஜா என்ற கைதியும் வருகிறான். அவன் மீது எப்போதும் ஒரு கண் இருக்கட்டும். அவன் தப்பித்துக் கொண்டால் உன் தலை தப்பாது. மாளிகையிலே வசிக்கும் மனிதர்கள் எல்லோரும் வேலை தவறாமல் தின்றாலும் இந்த ஏழைகள் போல் நிம்மதியாய் இருக்க முடியாதே. இருக்கும் பணத்தாலே ஒரு சுகமும் கிடையாது. திருடர் பயத்தாலே இமைகளும் மூடாதே. அண்ணாத்தே ஆளை ஆளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம். யாரேனும் அசந்தா கண்ணில் மண்ணை தூவி செய்யும் ஜெகஜாலம். அண்ணாத்தே ஆளை ஆளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம். இதுதான் கலிகாலம். அண்ணாத்தே ஆளை ஆளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம். இதுதான் கலிகாலம். அண்ணாத்தே ஆளை ஆளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம். யாரேனும் அசந்தா கண்ணில் மண்ணை தூவி செய்யும் ஜெகஜாலம். ஊளை கதபிடிச்சு உப்பி பொறுத்த நாளைக்கு ஒரு வைத்தியரை நாடி அலையறாங்க. நமக்கு ஊழச்சதையும் இல்லை, வைத்தியர் உதவியும் தேவையில்லை. ஊழ குடிச்சாலும் நம்ம குஷிக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. அண்ணாத்தே நாளை நடக்கும் நடப்பை பற்றி கவலை நமக்கில்லை. கவலை நமக்கில்லை. அண்ணாத்தே நாளை நடக்கும் நடப்பை பற்றி கவலை நமக்கில்லை. அண்ணாத்தே ஆளை கெடுக்கும் பணமும் இல்லை, அதனால் பயமில்லை. கோட்டை கட்டி வாழ்ந்தாலும் கொண்டாட்டம் போட்டாலும் கேட்டை போட்டு அடுத்தாரையே திண்டாட செய்தாலும் கூட்டுக்கிளி அல்லவோ அந்த குடிகடுப்போர் எல்லோரும். காட்டு பறவைகள் போல் இங்கே கவலையற்று வாழுகிறோம். கொசுவின் கானத்துக்கு ஏற்றபடி தாளங்கூட போடுகிறோம்.
தரையேதான் அண்ணாத்தே கூடை நமக்கு ஆகாசம்தான் பஞ்சனை தரையேதான் பஞ்சனை தரையேதான் ஓஹோ பஞ்சனை தரையேதான் அண்ணாத்தே கூரை நமக்கு ஆகாசம்தான் பஞ்சனை தரையேதான் சீமான்கள் யாரும் என்றும் காணாயிருந்தோம் நமக்கேதான் அண்ணாத்தே ஆளை ஆளே சாப்பிடும் காலம் இதுதான் கலிகாலம் யாரேனும் அசந்தா கண்ணில் மண்ணை தூவி செய்யும் ஜெகஜாலம் ராஜா இளவரசி சித்ரா ராஜா உங்கள் மாமா வீட்டிற்கு போயிருங்க நாம் பிறகு சந்திப்போம் விஜயா விஜயா என்ன இது நீங்கள் செல்லுங்கள் யுவராணி பெண்கள் இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது தப்பி ஓடிவிடாமல் பலத்த காவலில் வையுங்கள் அரசகுமாரி அரண்மனைக்கு செல்லுங்கள் யுவராணி ராஜாவின் அவஸ்தையை கண்டு உதவ முடியாத துரதிருஷ்டக்காரி நான் இல்லை அதிர்ஷ்டக்காரி சுகந்தி ஆமாம்மா ஒரு வீரன் தன் காதலுக்காக இவ்வளவு கஷ்டப்படும் போது சுகந்தி என் வேதனை உனக்கு வேடிக்கையாக இருக்கிறதா நான் அவரை சந்தித்தும் மனம் விட்டு பேச முடியாதபடி அந்த முரட்டு விஜயன் மனுஷன் இல்லம்மா மிருகம் அவனை கண்டு எதுக்குமா பயப்படுறது அவன் சர்வாதிகாரி அப்பா கூட அவன் வார்த்தைக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறார் அதிர்ஷ்டம் தான் சுகந்தி என்ன விளையாட்டு இல்லைம்மா காதல் இருக்குதே காதல் பிறப்பது கண் சிமிட்டிலே வளர்வது மனசு துடிப்பிலே மலர்வது கொள்ள சந்திப்பிலே இப்ப ஏற்பட்ட காதலுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணுமா அதிர்ஷ்டம் உனக்கு என்ன பைத்தியமா போயிங்க இருந்து போக முடியாது அந்த ராஜா இங்க வர முடியாது நீங்க தாங்க போகணும் நானா அங்கயா அது முடியாத காரியம் ஏன் முடியாது இந்த ராத்திரியே இந்த ராணி அந்த ராஜாவை பார்க்க போறாங்க இது நிச்சயம் வாரு ராஜா ஓ ராஜா யாருங்க ராஜா இங்க வா யுவராணி கூப்பிடுறாங்க ராஜா போகாத 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 அது பிசாசு நம்ம ரெண்டு பேரும் முடிய கூடாது ராஜா போகாத சொல்றேன் போகாத போகாத புரிஞ்சு போயிட்டியா சரி பயப்படாம போ நானும் வர்றேன் ஐயோ நிக்க
போகலாம். எங்க கூப்பிடுற? என் கூட வா. ஐயா அவன் கூட வா. ஐயா அடிக்காத வர்றேன். நடுநிசி பயங்கரமான காடு, துணிந்து வரலாமா? இருட்டும் பயங்கரமும் இதய வேதனை உள்ளவளை என்ன செய்யும்? நீங்கள் இங்கே நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நான் மட்டும் நிச்சயத்தையாக இருக்க முடியுமா? சித்ரா, நீ இப்படி ரகசியமாக உன் தந்தைக்கோ சேனாதிபதிக்கோ தெரிந்து விட்டால் என்ன ஆபத்து தெரியுமா? சித்ரா, போய்விடு சித்ரா. எங்கே போவேன்? என் உள்ளம் உயிர் வாழ்வு எல்லாம் இங்கே உள்ள போது. சித்ரா. ஆமாம் ராஜா, நீங்கள் இங்கே கைதியாக இருப்பதை கேள்விப்பட்டு என் லஞ்சம் பட்ட துன்பம் சொல்லி முடியாது. யுத்தம் உங்களை நேரில் காண வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தேன். ஆனால் இன்றுதான் முடிந்தது. ராஜா, கப்பலிலே நீங்களும் வந்தது எனக்கு தெரியாமல் போனது என் துர்பாகியம்தான். தெரிந்திருந்தால் உடனே விடுதலை செய்திருப்பேன். நிச்சயமாக என்னை பற்றி செய்தி உனக்கு எட்டும். அன்பே உருவான உன் வருகையால் தான் இந்த காடம் நந்தவனமாக காட்சியளிக்கிறது. ஆனால் இளவரசி, நான் ஒரு கைதி, நீயோ ராஜகுமாரி. என்னை மறந்துவிடு. உன் அந்தஸ்துக்கு தகுந்த ஆடவனுக்கு மாலையிட்டு. ராஜா, என்ன வார்த்தை இது? ஆடம்பரத்துக்கு ஏற்றபடி ஆடும் பம்பரம் அல்ல நான். என் உள்ளத்தை அவ்வளவு கேவலமாக நினைக்கிறீர்களா? என் இதயத்தில் ஒருவருக்கு இடம் கொடுத்த பிறகு அவர் அரசனானாலும் ஆண்டியானாலும் நல்லவரானாலும் பொல்லாதவரானாலும் அழகில்லாத குரூபியானாலும் அவரையே பதியாக கொண்டு பூஜிப்பவள் நான். அதற்காக சொல்லவில்லை இளவரசி. என் எண்ணம். உங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் இளவரசி. என் மனதை நோகச் செய்யாதீர்கள். ராஜகுமாரி, தெரியாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடு. மன்னிக்க மாட்டாயா? என் மீது கோபமா? சிரிக்க மாட்டாயா? உன் கோவை இதழிலிருந்து சிரிப்பு வராதா? ஏதோ முத்து மாறியே பெய்து விட்டது. ஐயோ, என் மந்திரம் தப்பி போச்சு. நான் என்ன செய்வேன்? நல்லது செய்ய போய் கல்யா போச்சு. என் மந்திரம் பலிக்காம போச்சு. திருமங்கலி, 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 திருமங்கலி. சேகண்டி, சேகண்டி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன தொந்தரவு செய்யாதேன்னு எத்தனையோ முறை சொன்ன, கேட்டியா? இப்ப 2 பேருக்கும் பிடிச்சது உபத்திரவம். எனக்கு காதலியும் கிடைக்க மாட்டான், உனக்கு காதலனும் கிடைக்க மாட்டான். எல்லாருக்கும் மிஞ்சினது இந்த கழுதான். கொஞ்சு கெஞ்சு கொலாவு போ. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? எந்த உருவம் போட்டாலும் இந்த உருவம் மாற மாட்டேங்குது. சேகண்டி, இவ்வளவு உன்னாலதான். பேராசை பெரு நஷ்டம். அவஸ்தப்படு. இந்த பாரு, நான் சொல்றபடி கேட்டாத்தான் என் உருவம் மாறும். கேட்க இஷ்டமா? இஷ்டம், இஷ்டம், இஷ்டம். சொல்லு. உன்னை காதலிக்க மாட்டேன். நான் உன்னை காதலிக்க மாட்டேன். மனசார கூட நினைக்க மாட்டேன். மனசார கூட உன்னை நினைக்க மாட்டேன். உனக்கு எந்தவித தொந்தரவு நான் செய்ய மாட்டேன். உனக்கு எந்தவித தொந்தரவு நான் செய்ய மாட்டேன். திரும்பி பார்க்காம ஓடி போறேன். சொல்லு. திருப்பி பார்க்காம ஓடி போறேன். சித்தன் சொல்லு. இந்த மாதிரி மந்திரம் பலிக்காது. கழுத கழுதையாவே நிற்கும். சொல்ல மாட்டியா? இந்த மாதிரி திரும்பி பார்க்காம ஓடி போறேன். ஏமாத்தவா பாக்குறேன். என்ன செய்ய இல்லை என் பேரு. ஞாபகம் இருக்கட்டும், நாளை இரவு எல்லா ஏற்பாட்டோடு வருவேன். நாம் இருவரும் கண்காணாத இடத்துக்கு போக வேண்டும். இளவரசியின் கட்டளையை உன் கைது கட்ட மாட்டான்.
சுந்தரி, மாலதி எங்கே? மேல மேல. சரி. மாலதி, இன்னும் உன் மனம் மாறவில்லையா? இந்த மாலை மேல் உங்களுக்கு அவ்வளவு அன்பா? இது என்ன கேள்வி? என் அன்பெல்லாம் உன்மேல் தான், இன்பக் குயிலே. அப்போது என்னை மனம் செய்து கொள்வீர்களா? ஓ, நிச்சயம். நாடு அறிய நல்லோர் ஆட்சி தர பல்லோர் முன்னிலையில் மணந்து கொள்கிறேன். சரிதானே? சுந்தரி குறுக்கிட்டால்? அவள் கிடக்கிறாள் குப்பை. கசங்கி போன மலரை தெருவிலே எரியாமல் தலையிலே வைத்து அழகு பார்த்துக் கொள்வதா? நாளை இதே நிலை எனக்கும் வந்துவிடுமா? நீ எங்கே? சுந்தரி எங்கே? நீ இன்பம், அவள் துன்பம். உன் கால் தூசியாவாளா சுந்தரி? மாலதி, இன்னும் சோதனை பண்ணாதே. வேதனையால் என் இதயம் வெடித்து விடும். எங்கே? நீயா? ஆமா, நான் தான். சுந்தர போகும் குப்பைதான், துரோகி. எங்கே மாலதி? என் கண்ணெதிரே மற்றும் காமப்பைக்கு பலியாக வேண்டுமா? நானே அவளை தப்பி ஓட. நீ ஓட செய்தாயா? கள்ளி, பார்க்கிறேன் ஒரு கை. எங்க போங்க? நான் பள்ளியேதான், உன் உயிரை பிடிக்கும் காளியேதான். நம்ப வைத்து மோசம் செய்த நயவஞ்சகரே. விடுவழியை. முடியாது, நான் உன்னை போக விட மாட்டேன். நீ அப்படி போக வேண்டுமானால் என் விடத்தின் மேல் நடந்துட்டேன். வந்துட்டியா என் கண்ணை? இந்த ஜென்மத்துல உன்னை நான் பார்க்க போறேன்னு நினைக்கவே இல்லை. அந்த நீச்சங்கிட்ட இருந்து தப்பி ஓடி வந்துட்டேம்மா. பேச நேரம் இல்லை. எங்கேயாவது கண்மரவா போய் வாழலாம் அம்மா. இங்க இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து. வா அம்மா போலாம். குருவி வந்து ஜிலா மாட்டி கெடுச்சா, குருவி ஜிலா மாட்டி கெடுச்சா, குருவி ஜிலா மாட்டி கெடுச்சா. குருவி வந்து ஜிலா மாட்டி கெடுச்சா, குருவி ஜிலா மாட்டி கெடுச்சா, குருவி ஜிலா மாட்டி கெடுச்சா. அதிலே வருடே குருவி, அதுவும் மாட்டி கெடுச்சா, குருவி அதுவும் மாட்டி கெடுச்சா, அதுவும் மாட்டி கெடுச்சா. வண்ணாத்தி குருவி வந்து வலையில் மாட்டி கிடிச்சா, குருவி வலையில் மாட்டி கிடிச்சா, குருவி வலையில் மாட்டி கிடிச்சா. செங்காலனாரை வந்து, செங்காலனாரை வந்து தேவகம் பண்ணி கெடுச்சா, குருவி தேவகம் பண்ணி கெடுச்சா, தேவகம் பண்ணி கெடுச்சா. குருவி வந்து ஜிலா மாட்டி கெடுச்சா, குருவி ஜிலா மாட்டி கெடுச்சா. பார்க்க போன கம்பளி பூச்சி பல்லை இடிச்சுதான், பூச்சி பல்லை இடிச்சுதான். மஞ்சள் போட்டுக்கிச்சா, குருவி மாலை போட்டுக்கிச்சா, குருவி மாலை போட்டுக்கிச்சா. மஞ்சள் பூச்சிக்கிச்சா, குருவி மாலை போட்டுக்கிச்சா, குருவி மாலை போட்டுக்கிச்சா. பந்தல் போட்டுக்கிச்சா, குருவி பந்தி வச்சுக்கிச்சா, குருவி பந்தி வச்சுக்கிச்சா. தாலி கட்டிக்கிச்சா, குருவி மேளம் பொட்டுக்கிச்சா, குருவி மேளம் பொட்டுக்கிச்சா. தாலி கட்டிக்கிச்சா, குருவி மேளம் பொட்டுக்கிச்சா, குருவி மேளம் பொட்டுக்கிச்சா. தொண்டை வறண்டு போகுது. அந்த இளநீர் கொண்டு வா. யாரும் இல்ல.
இந்த இளநீர் வேணும். ஒருத்தரும் இல்ல, பதில் இல்லாட்டி போனா சொல்லாமலே எடுத்துட்டு போயிடுவேன். யாரும் இல்லையா? மாலதியும் இங்குதான் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் போய் தேடு. மனோரமா, உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் சொல்லிவிடு. மாலதி எங்கே? எங்கே மாலதி? மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா? சொல் சொல் சொல். என்ன சொல்ல முடியாதா? அப்படியானால் மாலதி இருக்கும் இடம் உனக்கு தெரியும். எப்படி சொல்ல மாட்டாயோ பார்க்கலாம். இவளை குதிரையுடன் சேர்த்து கட்டுங்கள். தப்புக்கார் இங்கே தப்ப முடியாது. ராஜா, ராஜா, ராஜா. என்ன மாமா? ராஜகுமாரி அரண்மனை இல்லையா? என்ன? யாரோ தூக்கி சென்றுட்டான். சித்ராவுக்கு என்னால் தான் ஆபத்து மாமா. அவளை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். நாங்கள் தான் செல்ல வேண்டும். மாதவா, வந்து வா போலாம். நிச்சயம் இதெல்லாம் விஜயம் வேலைத்தான். இளவரசி எங்க குகையில் அடைச்சி வச்சிருக்க. இளவரசியை காத்த வேண்டும். ஏதாவது ஆபத்து வருவதற்கு முன்னுமே காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். வாங்க போகலாம். கொஞ்சம் பாரத நாட்டுல உன் தங்கையின் தாய். அதுக்கு இதுதான் சரியான வழி. நீராவும் இளவரசியை காப்பாத்துங்க. நான் பாரத நாட்டுக்கு போய் மாலதி கதைக்கு எந்த ஆபத்து நேராம நான் பாத்துக்கிறேன். நல்ல யோசனை மாதவா. நீ இப்போதே போற. துணிச்சல் சிங்கத்தின் வாயிலே சிக்கிக் கொண்டது ஆட்டுக்குள். இனி உயிரோடு எப்படி தப்புமோ பாரலாம். ராஜா, அடிமைகளின் ராஜா, இன்றோடு உன் வாழ்வு முடிந்தது. எழுந்தது. தப்பித்து ஓடவா பார்க்கிறாய்? அதுதான் என்னிடம் நடக்காது. வா. பிரயோஜனம் இல்லை. கதவு திறக்க முடியாது. திறந்தால் நீ மேல போக முடியாது. இந்த வீடு எங்க? நீங்க அங்கே அங்க போயிட்டாலும் விஜயனை ஜெயிக்க முடியாது. ராஜகுமாரியை காப்பாற்ற முடியாது. ஆபத்தான வேலை செய்கிறேன். அது பொல்லாத ஜெந்து. ஒரு ரத்தத்தை குச்சி சின்ன வாங்கிடும். ராஜா விழுந்தான்.
有逼了的呀！终于你把我逼个嘛也不用你了不？மந்திரவாதி, உங்கள் மாயாஜாலங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. வேண்டியதை கேளுங்கள். ஆஸ்தான மந்திரவாதியாக குருநாதரை நியமிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆஸ்தான மந்திரவாதியா? அம்மாதிரி பதவியே இல்லையே. இல்லாவிட்டால் என்ன? உண்டாக்குவோம், கொடுப்போம். பதவிக்காக மனிதர்களா, மனிதர்களுக்காக பதவியா? கொடுத்தோம். நன்றி மகாராஜா, நன்றி சேனாதிபதி. சக்கரவர்த்தி, ஒரு பெண் இருக்கிறாள். என்னை கண்டாலே வெறுக்கிறாள். அவள் மனதை மாற்ற முடியுமா? கண் மனதில் கரைய வைப்பாரு. ஒரு வினாடியில உங்க சொற்படி நடக்க வைப்பாரு. அதெல்லாம் ரொம்ப கைதேர்ந்தவரு. பாருங்கள். அப்படின்னா என்றால் ஒரு அழகான பெண் என்று அர்த்தம். மாயமந்திரம் இங்க நடக்காது. சொன்னா போக மாட்டேன். யார் நீ? அத்தா, நீதானா? எதுக்கு பயப்படாத, நான் சொன்னபடி நட. அத்தா, அந்த அயோக்கிய வர. என்ன இது? வெறி பிடிச்ச நாய போல கத்துறான். குருநாதர் ஊரு போடும் போது யாரும் குறுக்கே பேசக்கூடாது. ஆஹா, என்ன உளறான்? அதாவது ஒரு பெண்ணை இப்படி பிச்சைக்காரியா வைத்திருந்தால் எப்படி ஆசைப்படுவாள்? ஆடை ஆவணம் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்யணும், அலங்காரம் அப்படின்னு குருநாதர் சொல்லுகின்றார். ஆமா, அதுவும் உண்மைதான். யாருங்க? பட்டாடைகள், பவளமாலைகள் எல்லாம் கொண்டு வாருங்கள். போங்கள். அது சரி, மனம் மாற இன்னும் எத்தனை நாள் பிடிக்கும்? என்ன? ஓ, அதாவது 15 நாட்கள் ஆகும் என்று சொல்கிறார். 15 நாளா? ஆஸ்தான சிற்பி உடனே அழைத்துவார். ராஜா, நீங்கள் பிரயாணத்துக்கு தயாராகுங்கள்.
என் ராசா கல்யாண மாப்பிள்ளை போல் கம்பீரமாக இருக்கிறாரே. ஆமாம், கல்யாண மாப்பிள்ளையே தான். மனமோகனாங்க சுந்தரியே மணப்பெண். யார் அவள்? மாலதிதானா? கொடுத்த கெடு இன்றோடு முடிந்து விட்டது. மாலதி எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். அப்படியா? என் வாழ வளமாகும் என்று நானும் வெகு நாட்களாக காத்திருக்கிறேனே. காத்துக்கொண்டே இரு சுந்தரி. ஆசைக்கும் ஒரு அளவு வேண்டும். இல்லைங்க. எதற்கு? அனுபவிக்கத்தான் கொடுத்து வைக்கவில்லை. என் கையால் மாலையிட்டு அனுப்புவாத இடம் கொடுங்க. மண்ணிங்க இல்லை, பெண்ணிங்க இல்லை. என்ன இது? பொண்ணா போனோமா? கேட்டீங்க காதலில் காதலி எப்போ? 15 நாளா தவிக்கிறேன். ஏட்டிங்க உன் மந்திரம் வேலை செய்யல, உன் தலையை திருப்பி அந்த பக்கம் வச்சிடுவேன். யாரும் முன்னால பார்க்க காதலி, கட்டாயம் காதலி. அப்ப நானே முன்ன நிக்கிறேன், நீ போ. சரி சரி, நான் உட்கார்றேன். ஒருவேளை தப்பி தவறி ஒன்ன முதல்ல பார்த்தா விபரீதம். நீ போ, அந்த வேலையை நான் செய்யறேன். போ. மாலதி. சேனாதிபதி. இல்ல போ. உலகமே வெடித்தாலும் நான் வர முடியாது. மிக அவசரம் பிரபு. மலேயாவிலிருந்து வினோதமான பரிசுடன் கப்பல் வந்திருக்கிறது. இதென்ன தொந்தரவு? நான் அங்கே போனால் இங்கே மாலதி அவசரமாக போக வேண்டுமே. நேரே நீங்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. என் பதுமை கண் திறந்ததும் என் படத்தை தான் முதலில் பார்க்க வேண்டும். நீ போ. வந்தாச்சு. சேனாதிபதி வாழா இதோ. ஓ, மறந்து விட்டேன். இனிமே தனிமையில ஒரு தொந்தரம் இல்லாம ஜோடியும் புறாவும் போல, காட்டும் காலம் போல, கத்தியும் குத்தியும் போல, அப்புறம் இடியும் மின்னலும் போல, நண்டும் வண்டும் போல, இன்னலும் பின்னலும் போல இன்பமாக வாழ்ந்திடலாம் என் கண்ணே. அயோக்கியா, மாறு வேஷத்திலே வந்து சிற்றின் பாஷையில என்னை ஏமாற்றுகிறாயா? துரோகி. சொல், எங்கே ராஜா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, முடியாது. என்னை சித்திரவதை செய்வேன். சித்திரவதை என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். நீயாவது சொல், எங்கே ராஜா? அப்படியா? இவர்களை மாநில சிறையில தள்ளுங்கள். ஆவேசம் அறிவுக்கு சத்ரு, அனர்த்தத்தின் பிறப்பிடம். என் நிலையில் மட்டும் நீ இருந்தால் இப்படி பேச மாட்டா சித்ரா. தந்தையை வஞ்சம் தீர்த்துக் கொண்டான், தாயை கோரமாக கொண்டு விட்டான், கூட பிறந்தவனை சிறையில் அழைத்து வாட்டம் வந்த கையவனை தீர்த்து கட்டத்தானே நாம் இங்கு வந்திருக்கிறோம். சித்ரா, நினைக்க நினைக்க நெஞ்சம் குமருகிறது. வஞ்சம் தீர்க்க என் கைகள் துடிக்கின்றன. என்னை தடுக்காது. நில்லுங்கள். சமயத்திற்காக காத்திராமல் ஏதாவது நடந்து நமது ரகசியம் வெளியாகி விட்டால் என்ன ஆவது? நீங்கள் வருவீர்கள், காப்பாற்றுவீர்கள் என்று நம்பியுள்ள மாலதியின் கதி வேண்டாம்.
அவசரப்படாதீர்கள். முடியாது, போகத்தான் வேண்டும். ராஜா, ராஜ்குமாரி, சேனாதிபதி தங்களை காண வருகிறார். புலிகேசியா வந்து விட்டானா? கொண்டு விட்டுத்தான் மறுவேலை. மறைந்து கொள்ளுங்கள். என்னை விடு. ராஜா, நீங்கள் என்னை காதலிப்பது உண்மையானா? அவன் போகும் வரை நீங்கள் வெளியே வர வேண்டும், வர வேண்டும். மலாயா நாட்டு யுவராணி மறக்காமல் வந்தது எங்கள் பாக்கியம். தாங்கள் காட்டிய அன்பும் ஆதரவும் என்றும் மறக்க முடியாது. அப்படியா? அப்போது நடந்த அந்த சம்பவத்தால் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கலாம். கோபமா? தங்கள் மீதா? எதற்காக? அப்படி என்ன சம்பவம் நடந்தது? அதுதான் அந்த புத்தி இல்லாத ராஜா. ராஜா யாரது? மறந்து விட்டீர்களா? சுற்றுப்பிரயாணம் செய்யும் போது உங்களுக்கு துணையாக வந்தானே. ஓ, வீர போட்டியில் உங்களை தோக்கடித்தானே அவனா? இப்போது எங்கிருக்கிறான்? சிறையிலே இருக்கிறானா? இல்லை, அப்போதே தப்பி மலாயாவுக்கு வந்து விட்டான். என்ன, மலையாவுக்கு வந்து விட்டானா? தெரிந்திருந்தால் விடுதலை செய்து ஆதரித்திருப்பேனே. அவன் எந்த காட்டுகிறானோ. சர்வாதிகாரி, வீராதி வீரர், உங்களை எதிர்த்தவனுக்கு இந்த கஷ்டம் வர வேண்டியதுதான். வாருங்கள், எங்கள் வினோதமான பரிசை காணலாம். சித்திரலேகாதேவியின் வரவை மகாராஜாவே எதிர்பார்க்கும் போது நான் தங்களுடன் வருவது. சித்திரலேகா தேவி ராக்கு ஜோடியாக இருக்கலாம், ஆனால் ராஜகுமாரி இன்று உங்களுடன் ஜோடியாக. ஓ ராஜகுமாரி, இதுபோல் சந்தர்ப்பம் இனி என் வாழ்.
மாலதியை உயிரோடு காண முடியாது. ஜாக்கிரதை. மாதவனை நியமிக்க மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மனமாகாதவன் சேனாதிபதியாக இருந்தால் பலவித ஆபத்துகள் உண்டாகும். அதனால் மாதவனுக்கும் மாலதிக்கும் மனம் முடித்து வைக்கிறேன். என்ன மாதவா? என்ன ராஜா? சம்மதம் தானே? யுவராணி, மலையா நாட்டு சிங்கம் மறக்க முடியாத வெற்றியை அடித்து பாரத சரித்திரத்திலேயே நிரந்தர இடம் பெற்று விட்டது. இனி பாரத நாட்டு புலி மலேயாவை பரிபாலிக்கும். ராஜா மலையை